தொலைக்காட்சிக்காக இரவு செய்திகளை வழங்குவது செம்மலர் ரமேஷ். முக்கிய செய்திகள். வரும் 10ஆம் தேதி மாமண்டூரில் நடைபெறுகிறது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு. தொண்டர்கள் ஆலைக்கடலென திரள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு. மாமண்டூர் மாநாட்டிற்கான பணிகள் 90% நிறைவு. பிரம்மாண்டமான முறையில் மேடை அமைக்கும் பணி தீவிரம். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாலும் வாங்கினாலும் சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி எச்சரிக்கை. குடிபோதையில் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்த அதிமுக வேட்பாளரின் மகன். வாட்ஸ்அப்பில் பரவும் வீடியோவால் அதிமுகவினர் அதிர்ச்சி. தருமபுரி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொகுதிகள் ஒதுக்காததற்கு காங்கிரஸ் கட்சியினர் கண்டனம். அரவக்குறிச்சியில் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி அறிவிப்பு. விரிவான செய்திகள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் வரும் 10ஆம் தேதி மாலை மாமண்டூரில் நடைபெறவுள்ள தேர்தல் சிறப்பு மாநாட்டிற்கு தொண்டர்கள் அலைக்கடலென திரள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசியலில் மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்க அமைந்திருக்கும் தமது வெற்றி கூட்டணியான தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் சார்பில் வருகின்ற 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே மாமண்டூரில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் தானும் தமது கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சுரையாற்ற இருக்கிறோம் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மாநாட்டிற்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் அனைத்து கட்சிகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரும் தங்கள் குடும்பத்தினரோடும், நண்பர்களோடும், நாட்டு நலனில் அக்கறை கொண்ட நல்லவர்களோடும் அணிதிரண்டு வந்து இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்திடும் வகையில் அலைக்கடலென திரண்டு ஆர்ப்பரித்து வாரீர் என்று கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். எல்லா நலன்களும் அனைத்து வளங்களும் பெற்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திட கன்னட மற்றும் தெலுங்கு இன மக்களுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் யுகாதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புத்தாண்டு என்றாலே அனைவரும் புதிய துவக்கத்தை எதிர்நோக்கும் திருநாள் என்று குறிப்பிட்டுள்ளார். திராவிடத்தின் அங்கமான தெலுங்கு மற்றும் கன்னட மக்களின் புத்தாண்டு திருநாள் யுகாதி பண்டிகை என்று கூறியுள்ள அவர், மொழியாலும் பண்பாட்டாலும் என்றென்றும் தமிழர்களோடு இணைப்பிரியா இணக்கமான தொடர்புடையவர்கள் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் என்று தெரிவித்துள்ளார். அந்த மொழி பேசும் மக்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியுடனும் புதிய எழுச்சியுடனும் இத்திருநாளை கொண்டாடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். உணர்வால் உள்ளத்தால் தமிழக மக்களோடு ஒன்றிணைந்து சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து வரும் அனைவரும் ஒன்றுபட்டு புதியதோர் தமிழகம் படைப்போம் என்று இந்நன்னாளில் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த புத்தாண்டில் மக்கள் எல்லா நலன்களும் அனைத்து வளங்களும் பெற்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திட இதயமார்ந்த யுகாதி புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தேமுதிக சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாமண்டூரில் வரும் 10ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். இந்நிலையில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை தேமுதிக இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் தலைமையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பிரம்மாண்டமான முறையில் மேடை அமைக்கும் பணியும், தொண்டர்களின் வசதிக்காக குடிநீர், கழிவறை மற்றும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு போதுமான இடவசதி, மகளிர் அமர்த்துவதற்காக தனி இடம் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 90% பணிகள் நிறைவடைந்துள்ளதாக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கபாண்டியன் தெரிவித்தார்.
தேசிய முற்போக்கு திராவிடர் கழக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்கள் அறிவிப்பு மாநாடு மாமண்டூரில் ஆண்டாளழகர் கல்லூரியில் கல்லூரி வளாகத்திற்கு வெளியே மாபெரும் பிரம்மாண்டமான மாநாட்டு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டை காஞ்சி தெற்கு மாவட்டத்திற்கு தந்த எங்களுடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த மாநாட்டு பணிகள் 90% முடிவடைந்து உள்ளது. நாளை இரவிற்குள் முழு வேகத்தில் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு நாளைய மறுநாள் 10ஆம் தேதி காலை தயார் நிலையில் இருக்கும். மாலை 4 மணிக்கு மாநாடு ஆரம்பமாகின்றது. இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை செய்தவன் என்ற முறையில் இந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் மக்கள் நல கூட்டணியின் சார்பாகவும் வேண்டுகோள் விடுக்கின்றேன். சட்டப்பேரவை தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பவர்கள் மற்றும் வாங்குபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி எச்சரித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேட்பு மனுவில் குறிப்பிடப்படும் வேட்பாளர்களின் சொத்து மதிப்புகள் மற்றும் செலவு கணக்குகள் உள்ளிட்டவை கண்காணிக்கப்படும் என்று கூறினார். மேலும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவர் என்றும் 30,000க்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் நஜீம் ஜைதி தெரிவித்தார். தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நஜீம் ஜைதி கூறினார். Political parties have showed apprehension that money power will be used in Tamil Nadu in a big way, and they have demanded that this money power must be contained and remedial measures should be taken to stop distribution of cash and freebies in the state. They have also demanded that Central Police Force should also be deployed along with the flying squads. They were also demanding that this state requires a very strong ethical awareness camp and to spread the message that giving money, taker as well as the giver both are liable for criminal action. வாக்குப்பதிவு நடைபெறும் நாளன்று அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் நஜீம் ஜைதி அப்போது வலியுறுத்தினார். அரவக்குறிச்சியில் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி அறிவித்துள்ளார். அரவக்குறிச்சி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படாதது குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ள ஜோதிமணி, அந்த தொகுதியில் போட்டியிடும் தனது முடிவில் மாற்றமில்லை என்று கூறினார். தனது முடிவுக்கு தொகுதி மக்கள் பெரும் ஆதரவு தெரிவித்திருப்பதாக ஜோதிமணி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியில் உண்மையாக உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லை என ஜோதிமணி குற்றம் சாட்டினார். முடிவில் மாற்றமில்லை. மற்ற எந்த தொகுதியிலும் நான் போட்டியிடப் போவதில்லை. மக்களுக்கு நெருக்கமான அரசியல் பண்ணுகிறவர்கள், இளம் தலைமுறையை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரையும் ஒதுக்கும் வகையில் இளங்கோவன் அவர்கள் தொகுதியை பெற்றிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் நான் முன்வைக்கிறேன். அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் என்னுடன் இருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை மட்டுமே எனக்கு முக்கியம். காங்கிரஸ் கட்சி மிக சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் ஒரு தொகுதியாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கவில்லை என்றால் தேர்தல் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் மோகன் எச்சரித்துள்ளார். 25 ஆண்டுகளாக தருமபுரி மாவட்டத்திற்கு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட எடுத்து கொடுத்த வரலாறு கிடையாது. இந்த சட்டமன்ற தேர்தலிலும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதிகளில் ஒரு தொகுதியை கூட காங்கிரஸ் கமிட்டியானது எடுத்து தரவில்லை. காங்கிரசினுடைய தொண்டர்கள் உண்மையிலேயே விரக்தியில் இந்த மாவட்டத்தில் எந்த விதமான கூட்டணிக்கு பணியை செய்ய மாட்டார்கள், அதே போல எந்த ஒத்துழைப்பும் தரமாட்டார்கள் என்று கூறிக்கொள்கிறோம். இதேபோல் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உள்ள 9 தொகுதிகளில் ஒரு தொகுதியை கூட காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்காததற்கு தேவேந்திரகுல மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் ஈவிகேஎஸ் இளங்கோவன் தலைமையில் தேர்தலை சந்தித்தால் திமுக காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக தோல்வியடையும் என்றும், எனவே உடனடியாக இளங்கோவனை நீக்க வேண்டும் என்றும் நெல்லை மாவட்ட காங்கிரசார் வலியுறுத்தியுள்ளனர்.
தென் மாவட்டங்களில் 9 தொகுதிகள் தாழ்த்தப்பட்டோருக்கான ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் இருக்கின்றன. இந்த தொகுதிகளில் எவற்றையுமே இந்திய தேசிய காங்கிரஸ் தங்களுடைய வேட்பாளர்களுக்காக முயற்சி செய்து வாங்கப்படவில்லை. கூட்டணியில இந்த இடஒதுக்கீடை மறுபரிசீலனை செய்து குறைந்தது ஒரு 3 தொகுதிகளையாவது தேவேந்திரோல மக்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்த போகிறோம். கனிமொழி அவர்களுடைய நெருக்கடியினால் தான் இந்த தொகுதிகள் கிடைக்காமல் போனது என்று எங்களுடைய மாநில நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று அந்த நோக்கத்தில் செயல்பட்டதாக சொன்னார்கள். தென்காசி தொகுதி மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனோட உறவினருக்காக இளங்கோவன்கிட்ட பேசி நேற்று கடைசி கட்டத்தில் தென்காசி தொகுதியை வந்த மாதிரி அதை உருவாக்கி அந்த தொகுதியை வாங்கியிருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் இளங்கோவனுக்கும் உள்ள தொடர்பின் மூலமாக அவருடைய உறவினரை கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கம் தான். பிரச்சனையை முடிவு பண்ணாமல் இளங்கோவன் தலைமையில் தேர்தலை சந்திச்சோம்னா காங்கிரஸ் தோல்வி முகத்தில் தான் போகும் நிச்சயமாக. நாகர்கோவில் தொகுதி அதிமுக வேட்பாளர் நாஞ்சில் முருகேசனின் மகன் குடிபோதையில் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சனம் செய்த சம்பவம் அதிமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரது மகன் சிவராம் தனது நண்பர்களுடன் நடந்த மது விருந்தில் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சனம் செய்த வீடியோ ஒன்று வாட்ஸ்அப்பில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாவை மிஞ்சின ஆள் இந்தியாவிலேயே கிடையாதா என்று குறிப்பிட்ட அவர், கட்சி பணத்தை வச்சு தனது தந்தை எம்எல்ஏ ஆகல, சொந்த பணத்திலே எம்எல்ஏவாக ஆகியிருக்கிறார் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தியாவில் ஒரு ஆளே கிடையாது. பாத்துருவோம் சைக்கிளே போட்டுட்டு கட்சி எந்த கட்சி எந்த கட்சி இல்ல அம்மா தமிழ்நாட்டுல இருக்கா தம்பி இங்க பாரு எம்எல்ஏட மோனி என்ன சும்மா என்ன கடவுள் என்ன சும்மா இல்ல பணம் செலுத்த எம்எல்ஏ கட்சி பணம் நீங்க எங்க ஜெயலலிதாவிட்டே கொண்டு கொடு. ஜெயலலிதா வந்தான்னா ஒண்ணு கழுத்தக்கலாம் சத்தியம் நீ ஜெயலலிதாவிட்டே தப்பு அம்மா வரமாட்டாங்க வந்தா பாத்துக்கலாம். 2014 அம்மையாதான் இல்ல கஷ்டம். இது கூட்டணி ஏற்கனவே எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் அதிமுக கவுன்சிலர் மணிகண்டனை செல்போனில் ஆபாசமாக திட்டிய ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவரது மகன் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பது கன்னியாகுமரி மாவட்ட அதிமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். கோபாலபுரத்தில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் வீட்டை முற்றுகையிட முயன்ற இந்திய தேசிய லீக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். திமுக தலைவர் கருணாநிதியை நபிகள் நாயகத்துடன் ஒப்பிட்டு திமுக பேச்சாளர் நாகை நாகராஜன் என்பவர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நாகை நாகராஜன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய தேசிய கட்சி சார்பில் காவல்துறையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அக்கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் தலைமையில் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. இறுதியில் முற்றுகையில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய ஒரு மாமனிதர். அவரை கலைஞருடன் ஒப்பிட்டு பேசுவதை நிச்சயமாக இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் கலைஞர் அவர்கள் உடனே உங்களுடைய வேதனைகளை பூர்த்தி செய்யும் விதமாக மன்னிப்பு கேட்டே ஆகணும். வருத்தம் தெரிவிக்கலன்னு சொன்னா நிச்சயமாக கலைஞர் தேர்தலில் போற இடங்களெல்லாம் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தொண்டர்கள் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். மேலும் தங்களின் புகார் மீது திமுக தலைவர் மன்னிப்பு கோரவில்லை எனில் திமுக சார்பில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் போது இந்திய தேசிய லீக் கட்சியின் சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும் என்று அப்போது அவர் கூறினார்.
சட்டப்பேரவை தேர்தலில் 5 தொகுதிகள் அளிப்பதாக கூறி அலைக்கழித்ததால் திமுக கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதாக மனுநீதி மக்கள் கட்சி கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. சென்னை குன்றத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த மனுநீதி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் தேசியன் இதனை தெரிவித்தார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் உரிமைகள் இயக்கம், வேலு நாச்சியார் மாதர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஒன்றிணைந்து திமுகவிற்கு ஆதரவு அளிப்பதாக முடிவு செய்து திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினை சந்தித்ததாகவும் 5 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாகவும் கூறினார். ஆனால் இறுதி வரையில் தங்களுக்கு எந்த தொகுதியையும் ஒதுக்காததால் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் அப்போது கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்குமாறு கடிதம் கொடுத்தோம். அப்போது தளபதி அவர்கள் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறோம், சிறிது காலம் அவகாசம் கொடுங்கள், பேச்சுவார்த்தையை நடத்தி முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொன்னார். கூட்டணி கட்சிகளை மதிக்க தெரியாத தளபதி அவர்கள் எங்களை தொடர்ந்து அவமதிப்பு ஏற்படுத்தினார். எங்கள் அனைத்து இயக்கமும் ஒன்று சேர்ந்து வெளியேற முடிவு செய்து செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அறிவிக்க இருக்கிறோம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலூர் அருகே குன்னங்குடிப்பட்டியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் காளைகளை அவிழ்த்துவிட்டனர். அப்போது தாமதமாக வந்த டிஎஸ்பி ஜல்லிக்கட்டை பார்க்க வந்த இளைஞர்கள் 4 பேரை வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே தாமிரபரணி ஆற்றில் சிறுவனை காப்பாற்ற சென்ற அண்ணன் தம்பி இருவரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அம்பாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த அபுபக்கர், அவரது சகோதரர் முஸ்தபா ஆகிய இருவரும் குடும்பத்தினருடன் தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்றனர். அப்போது சிறுவன் ஒருவன் தண்ணீரில் மூழ்கியதால் அபுபக்கரும் முஸ்தபாவும் காப்பாற்ற முயன்றனர். ஆனால் இருவரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தண்ணீரில் தத்தளித்த சிறுவனை அப்பகுதிவாசிகள் உயிருடன் மீட்டனர். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி இருவரது சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே சென்னை திருவொற்றியூரில் மொட்டை மாடியில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த வாலிபர் ஒருவர் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வணிகர்கள் 3 லட்சம் ரூபாய் வரை பணம் கொண்டு செல்ல தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்க வேண்டும் என்று விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதியை வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் அதிகாரிகள் வாகன தணிக்கையில் வணிகர்களே பெரும் அளவில் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். எனவே வணிகர்கள் 3 லட்சம் ரூபாய் வரை பணம் கொண்டு செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையரிடம் வலியுறுத்தியுள்ளதாக விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். ஆவணம் இல்லாமல் 3 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துச் செல்வதற்கு அவர் வியாபாரி என்பதற்கு வணிகர் சங்கத்தினுடைய அடையாள அட்டைகள் அவர்களுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு வணிகர் சங்கம் மூலமாக ஒரு ஐடி கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாள அட்டை லெட்டர்பேடுகளை மட்டும் பயன்படுத்தினால் 3 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போகக்கூடிய ஆவணம் இல்லாமல் எடுத்து போகக்கூடிய சூழலை உருவாக்கி தருவதாக உறுதி தந்திருக்கிறார்கள். அதே போன்று எந்த அடிப்படையிலும் வணிகர்கள் அரசியல்வாதிகளோடு துணை போய் நின்று கொண்டோ அரசியல்வாதிகளுக்கு உதவுவது போல வியாபாரிகள் யாரேனும் நடந்தாலும் கூட அவர்களை பிடித்துக் கொடுப்பதிலே நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு முழுமையாக செயல்படுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். திமுக பொருளாளர் ஸ்டாலின் தூண்டுதலின் பேரிலேயே மதிமுக தொண்டர்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்துவதாகவும் அதனை பொறுத்துக் கொள்ள இயலாது எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தொகுதி பங்கீடு தொடர்பாக சில விளக்கங்களை பெறுவதற்காக கேப்டன் விஜயகாந்தை சந்தித்ததாக தெரிவித்தார். ஸ்டாலின் தூண்டுதலின் பேரிலேயே மதிமுக தொண்டர்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தினர் என்று குற்றம் சாட்டிய வைகோ, தன்னை தாக்கினால் கூட பொறுத்துக் கொள்வேன் என்றும், ஆனால் தனது தொண்டர்களை தாக்கினால் பொறுத்துக் கொள்ள இயலாது என்றும் ஆவேசமாக கூறினார். தமிழ்நாடு பூராவும் நேற்று ஸ்டாலினுடைய உத்தரவின்படி என் பாடையை தூக்கி கொண்டு போய் சுடுகாட்டில் வைத்து எரிப்பது போல் எரித்தார்கள். என்னை நீங்கள் என்ன செய்தாலும் தாங்கிக் கொள்வேன், என்னை அடித்தாலும் தாங்கிக் கொள்வேன். என் கண்மணிகள் யார் மீது துரும்புபட நான் சம்மதிக்க மாட்டேன். வினையை விதைக்காதீர்கள், மொத்தமாக அறுவடை செய்வீர்கள்.
வினையை விதைத்தால் மொத்தமாக அறுவடை செய்வீர்கள் என குறிப்பிட்ட வைகோ உடனடியாக தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடரில் செயல்படும் பொருட்காட்சியில் உள்ள கடைகளை இடிப்பது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் தற்போதுள்ள நிலையை நீடிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை தீவுத்திடலில் அதிமுகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் ஜெயலலிதா பங்கேற்க உள்ளதால் தீவுத்திடலில் அமைக்கப்பட்டிருந்த கடைகளை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி சுற்றுலாத்துறை அதிகாரிகள் ஜேசிபி எந்திரங்களை கொண்டு அகற்றினர். பொருட்காட்சி மார்ச் 24ஆம் தேதி முடிவடைந்தாலும் 40 நாட்கள் வரை கடைகள் செயல்படலாம் என்ற விதியை மீறி ஆளும் அதிமுக அரசின் கெடுபிடியால் அவசரமாக கடைகள் இடித்து தள்ளப்பட்டதால் 2 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கடை உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த வருஷம் எங்களுக்கு மக்கள் கூட்டம் வராதனால எங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இப்போ எக்ஸிபிஷன் நாங்கள் 40 நாள் ஸ்டேக்கு வாங்கி வச்சிருக்கோம் நாங்கள் கோர்ட்டில் ஸோ அந்த டைமில் இவங்க அராஜகம் எங்களுக்கு எதுவுமே டைம் கொடுக்காம எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் எல்லாமே அங்கே வெளியே வாடகை தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் இதனால எங்களுக்கு இடிச்சதுனால 2 கோடி ரூபா லாஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ இந்த கடனை யார் தீர்ப்பாங்க? இந்த அமௌண்ட் எப்படி நாங்கள் கட்ட போகிறோம் எங்களுக்கே தெரியல இந்த வருஷம் எங்களுக்கு. ஸோ இந்த லாஸ் எங்களுக்கு ரொம்ப இழக்க முடியாத இதாகிடுச்சு எங்களுக்கு. இப்போ எல்லாமே எங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் இருக்கோம் நாங்கள் இந்த இடத்துல. ஸோ இந்த இடிச்சதுனால பாதி பொருளுக்கு மேலே எங்களுக்கு இடிச்சு ஜேசிபிலாம் வச்சு கொண்டு தான் கவர்மெண்ட்லேருந்து அந்த எங்களோட திங்ஸ் எல்லாம் ரொம்ப கவர்மெண்ட் ரெண்டுக்கு தான் வாங்கியிருக்கோம் நாங்கள் அந்த ஸோ அந்த இடிச்சதுனால எங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆனதுனால ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் எங்களுக்கு நாங்கள். இந்நிலையில் அதிமுக அரசின் இந்த அராஜக போக்கை கண்டித்தும் கடைகளை இடிக்கக்கூடாது என அறிவுறுத்த கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி சுப்பையா முன்பு விசாரணைக்கு வந்தபோது தீவுத்திடலில் உள்ள கடைகளை இடிப்பது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் தற்போதுள்ள நிலையை நீடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் உள்ள நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா பங்கேற்கும் பொதுக்கூட்டம் என்பதால் காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் பாதுகாப்பு மற்றும் மேடை அமைப்பு உள்ளிட்ட பணிகளை ஆய்வு செய்தனர். அராஜகமான முறையில் கடைகளை அகற்றியதுடன் தேர்தல் ஆணையத்தின் விதிகளை மீறி அரசு அதிகாரிகளையும் கட்சிக்காரர்களை போன்றும் நடத்தும் ஜெயலலிதாவின் இந்த அணுகுமுறைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதிமுக வேட்பாளர் பட்டியல் தொடர்ந்து 6வது முறையாக இன்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அக்கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்ட நாள் முதலே அக்கட்சியினர் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். பெரும்பாலான வேட்பாளர்கள் மீது பல்வேறு ஊழல் புகார்கள் இருப்பதாகவும் கட்சிக்கு சம்பந்தமில்லாத வேட்பாளர்கள் பட்டியலில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுகவினரே குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களில் 6வது முறையாக வேட்பாளர் பட்டியலில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மேற்கு தொகுதிக்கு மனோகரனும், திருச்சி கிழக்கு தொகுதிக்கு தமிழரசையும், ராதாபுரத்திற்கு இன்பதுரையும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு மனுக்களை திரும்ப பெறும் கடைசி நாள் வரை அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் மாற்றப்படலாம் என்பதால் பல கோடி ரூபாய் கொடுத்து சீட் வாங்கிய அதிமுக புள்ளிகள் பீதியடைந்துள்ளனர். கூடங்குளம் 2வது அணு உலையில் ஜூன் மாதம் முதல் மின் உற்பத்தி தொடங்கும் என அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சுந்தர் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற கல்வி கண்காட்சியில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். கூடங்குளம் முதல் அணு உலையில் மின் உற்பத்தி விரைவில் 1000 மெகாவாட்டை எட்டும் என்று கூறிய அவர் 2014 டிசம்பர் மாதம் முதலே வர்த்தக ரீதியிலான மின்சார உற்பத்தி நடைபெற்று வருவதாகவும் 2வது அணு உலையில் இம்மாத இறுதியில் எரிபொருள் நிரப்பும் பணி தொடங்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் 2வது அணு உலையில் ஜூன் மாதம் முதல் மின் உற்பத்தி தொடங்கும் என அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சுந்தர் தெரிவித்துள்ளார். 2வது யூனிட் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாச கடைசியில நாங்க எரிபொருள் நிரப்புறதுக்கான பிளான்ல இருக்கிறோங்க. டிசம்பர் 2014 நம்ம வர்த்தக முன்னுறுதி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அது எல்லாமே மின் உற்பத்தி பண்றது எல்லாமே வர்த்தக ரீதி தான். 3 நாளுக்கான அகழ்வாயு பணிகள் அன்னைக்கு சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு. வேற ஒன்றும் புதுசா இல்ல, வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷ கடைசியில முடியும் அந்த வேலையெல்லாம். 2வது யூனிட் நாங்க ஜூன் மாசம் தொடங்குறோம். முதல் அணு உலையில் தற்போது 960 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. 3 மற்றும் 4வது அணு உலைக்கான அகழ்வாயு பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பணிகள் நிறைவடைந்தவுடன் டிசம்பர் மாதம் கட்டுமான பணிகள் தொடங்கும் என சுந்தர் அப்போது தெரிவித்தார்.
ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் தமிழர்கள் வீர விளையாட்டு மீட்புக் குழுவினர் வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மத்திய அரசு வழங்கிய அனுமதிக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த தடையை நீக்க கோரி தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடையை நீக்க கோரி தமிழர் வீர விளையாட்டு மீட்புக் குழுவினர் வாக்காளர் அடையாள அட்டைகளை திருச்சி ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். மேலும் கலாச்சார விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, சேவல் சண்டை உள்ளிட்டவைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய தமிழர் வீர விளையாட்டு மீட்புக் குழுவினர் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். 2014 இந்த ஜல்லிக்கட்டு, மஞ்சு விட்டு, ரேக்லர் ரேஸ், கோழி சண்டை போன்ற விஷயத்துக்கு வந்து தடை போட்டாங்க. மாநில அரசு, மத்திய அரசு எங்களுக்கு வந்து எந்த விதமான செய்யுமே சாய்க்கல. நாங்களும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று போயிட்டோம். நீதிமன்றமே எங்களுக்கு எதுவுமே ஒத்துழைப்பு கொடுக்கல. ஜல்லிக்கு நடக்கிற எல்லா கிராமங்கள் சார்பாகவும் நாங்களாம் முக்கியமான அமைப்பினர்ல இருந்து வந்து எல்லாருமே வாக்காளர் அடையாளம் மாவட்ட ஆட்சியரை ஒப்படைச்சு இந்த தடவை நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் முடிவு சொல்லியிருக்கிறோம். எங்களோட கோரிக்கைகளை ஏற்றுக்குது. அவங்களுக்கு வந்து 100% நாங்கள் ஆதரவு கொடுப்போம். நாங்களும் வந்து ஏதாவது ஒரு பெரிய கட்சிகளோட கூட்டமைப்பு மாதிரி சேர்ந்து எங்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை வேணும் அப்படின்றத இந்த தடவை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிகழ்வு தமிழர்களின் அடையாளங்களை திட்டமிட்டு அழிக்கும் செயல் எனவும் அவர்கள் அப்போது குற்றம் சாட்டினர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன்.